இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா EC 3552 VLSI அண்ட் சிப் டிசைன். இதில் அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2023 கேட்ட யூனிட் 4 PLA இம்ப்ளிமெண்டேஷன் இந்த கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ரியலைஸ் தி காம்பினேஷனல் ஃபங்க்ஷன் வித் ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரே. PLA மீன்ஸ் ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரே. ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரே அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா அண்டு அரேயும் ஆர் அரேயும் போத் ஆர் ப்ரோக்ராமபிள். சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா y1 y2 ஸோ ஆர் த அவுட்புட் சிக்னல்ஸ். உள்ள மின் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா டில் 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 6ன்றது நம்ம பைனரியில் மினிமம் எவ்வளோ பிட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா 110ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இட் ரெக்யர்ஸ் 3 இன்புட்ஸ். சரிங்களா? லெட் அந்த 3 இன்புட்ஸ் ஆர் A, B, C. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த இன்புட்ஸ். நெக்ஸ்ட் y1 and y2. So they are given y1 and y2 as the output functions. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா we have to derive the k-map, realize the k-map for y1 and y2. ஸோ 3 வேரியபிள் k-map, ஏன்னா 3 இன்புட் தான் இருக்குது. அப்போ 3 வேரியபிள் k-map ட்ரா பண்ணிங்க அப்படின்னா it will be like this. A, B and C. So value will be 0, 0, 0, 1, 1, 1, 1, 0. So 0, 1. Similarly for y2. A, B and C 0, 0, 0, 1, 1, 1, 1, 0. So 0, 1. ஸோ இப்போ இந்த மின் டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கொடுத்துருக்க மின் டேர்ம்ஸ் எல்லாமே வேல்யூஸ் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 0ன்னு எடுக்கணும். சரி 1ன்னு எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 4, 6. இதில் 2 அப்படின்றது எந்த செல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 0th செல் 1, இது வந்து 2, இது வந்து என்ன அப்படின்னா 3. சிமிலர்லி இது வந்து 4, 5, 6 and 7. என்னென்ன செல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 1ன்னு எடுக்கணும். ஸோ அப்போது 2 கொடுத்துருக்காங்களா, ஸோ 2 ஃபார் y1 2, 3, 4, 6 இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லாத செல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை குரூப் பண்ணணும். ஸோ இந்த 2 1 தான் நம்ம குரூப் பண்ண முடியும். ஸோ இந்த 2 1ஐயும் குரூப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரோவில் இதுக்கு நேராக என்ன இருக்குன்னா ஏயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. தென் y1 இஸ் ஈக்குவல் டு a1 0 அப்படிங்கிறதுனால a பார். இந்த ரெண்டு செல்லுக்கு மேலே என்ன காமன் இருக்குன்னா 0 ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்குது. தட் இஸ் ரிலேட்டட் டு இன்புட் b ப்ளஸ் இதை என்ன பண்ணலான்னா இந்த செல்லும் இந்த செல்லும் அட்ஜசன். ஸோ அப்போ அதனால் இப்படி குரூப் பண்ணலாம். குரூப் பண்ணிங்கன்னா a ஈக்குவல் டு 1 அதனால் a. ஸோ c ஈக்குவல் டு 0 அதனால் c பார் ஃபார் திஸ் போத் செல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் y1. ஸோ அதே மாதிரி ஃபார் y2 0, 1, 2, 3 and 4. 0, 0, அதர் செல்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா 0. கொடுத்துருக்க மின் டேர்ம்ஸை மட்டும் 1ன்னு எடுத்துக்கிறோம், லாஜிக் 1ன்னு எடுத்துருக்கோம். இல்லாத மின் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0ன்னு எடுக்கிறோம். ஸோ இப்போ இதை குரூப் பண்ணிங்கன்னா இந்த 1 நம்ம தனியாக தான் குரூப் பண்ணி ஆகணும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இந்த 2 1ஐயும் குரூப் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த 2 1ஐயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் பண்ணலாம். ஸோ குரூப் பண்ணிங்கன்னா y2 இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு தனியாக இருக்கக்கூடிய குரூப் என்ன அப்படின்னா a, b பார், c பார். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஏ பார், அந்த செல்லுக்கு காமன் என்ன அப்படின்னா சி, ப்ளஸ் ஏ பார் இந்த குரூப்பிங்க்கு ஏ பார், அந்த செல்லில் காமனாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா 1, பி ஈக்குவல் டு 1. ஸோ அதனால் ஏ பார் பி. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் டேர்ம் ரெண்டும், ஸோ ஏ பார் பியும் இந்த ஏ பார் பியும் சேம். ஸோ அப்போது இந்த ப்ராடக்ட் டேர்ம் 1, 2, 3, 4. ஸோ இப்போ we have 4 ப்ராடக்ட் டேர்ம்ஸ். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா PLA லாஜிக் வந்து வரையணும். சரிங்களா? ஸோ என்னென்ன ப்ராடக்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்கோ அதை முதல்ல PLA டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். ஸோ PLA டேபிள் ஃபஸ்ட்டு காலம் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் டேர்ம்ஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்புட்ஸ் ABC, அடுத்து என்ன அவுட்புட் y1 and
y2 are the outputs. ஸோ இப்போ இதில் ப்ராடக்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது, a bar b ப்ளஸ் ac bar. ஸோ இப்போ a bar b and a c bar. ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார் y2 a b bar c bar a bar c. ஸோ a b bar c bar நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா a bar c. அடுத்த ப்ராடக்ட் டேர்ம் என்ன அப்படின்னா a bar b. ஸோ அது ஏற்கனவே நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் டேர்மில் சேர்த்துருக்கோம், அதனால் அதை நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ 4 ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இதில் இருக்கும். சரிங்களா, 4 ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இதில் எழுதியிருப்போம். ஸோ ப்ராடக்ட் டேர்ம் 1, ப்ராடக்ட் டேர்ம் 2 அண்ட் ப்ராடக்ட் டேர்ம் 3 அண்ட் ப்ராடக்ட் டேர்ம் 4. சரிங்களா, ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட் டேர்மில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, ஏ பார் இருக்கா. ஸோ பார் காம்ப்ளிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 0. பியோட வேல்யூ என்னென்னா ட்ரூ வேல்யூ, ஸோ 1. சின்றது இல்லை, அதனால் டோன்ட் கேர். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 1, சி பார் ஈக்குவல் டு 0. ஸோ பி வந்து டோன்ட் கேர். ஸோ ஏ ஈக்குவல் டு 1, பி பார் சி பார். ஸோ நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 0, பி சி ஈக்குவல் டு 1. ஸோ இதில் y1க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஸோ ஃபார் y1 இந்த ரெண்டு ப்ராடக்ட் டேர்மும் இருக்கும். ஸோ ரிமைனிங் ரெண்டு ப்ராடக்ட் டேர்ம் இருக்காது. ஃபார் y2 a பார் b, தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா a b பார் c, தென் a பார் c. இந்த செகண்ட் டேர்ம் அதில் இருக்காது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா PLA டேபிள். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ என்னென்ன ப்ராடக்ட் டேர்ம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா we have 4 ப்ராடக்ட் டேர்ம்ஸ். ஸோ ஃபார் அண்ட் பிளேன், சரிங்களா, ஃபார் அண்ட் பிளேன் draw the VDD line. So draw the VDD line. 4 ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இருக்கனால 4 pre-charge transistors. So PMOS pre-charge transistor that will be on always. So அடுத்து ஒரு pre-charge transistors that will be on always. For next product term pre-charge transistors. So final product terms pre-charge transistor that will be on. அதுக்கடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்புட்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இன்புட் என்னென்ன வரும் அப்படின்னா A and A bar. For A bar. Similarly for B, for B and B bar. Then அதுக்கப்புறம் C, C bar. சரிங்களா, ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் டேர்மை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டேர்ம் என்ன அப்படின்னா A bar Bயா. ஸோ இப்போ A bar Bனா யூ ஹாவ் டு கிவ் A பை டிமார்கன்ஸ் லா A ப்ளஸ் B பார்னு மாறும். ஸோ அதனால் A. நெக்ஸ்ட் என்னென்னா B அப்படின்னா B பார். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து என்னென்னா ப்ராடக்ட் டேர்ம் A பார் B. அடுத்த ப்ராடக்ட் டேர்ம் என்ன அப்படின்னா ANC. ஸோ ANC அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டேர்ம் என்ன அப்படின்னா AC பார். ஸோ AC பார் அப்படின்னா A பார். ஸோ A பார் எங்கே இருக்குது, இந்த லைன். ஸோ A பார் that is connected to A bar line. தென் அதுக்கப்புறம் C பாருக்கு போது என்ன வரும்னா Cன்னு வரும். சரிங்களா, ஸோ இந்த ப்ராடக்ட் டேர்ம் என்ன அப்படின்னா A C பார். ஸோ அடுத்து வந்து A
பி பார் சி பார். ஸோ ஏ பி பார் சி பார்னா ஏ பார் பி பாருக்கு போது பி வரும், பி சி பாருக்கு போது என்ன வரும் அப்படின்னா சின்னு வரும். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா ஏ பி பார் சி பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ பார் சி அப்படின்னா ஏ சி பிகம்ஸ் சி பார் பை டிமார்கன்ஸ் லா சி பார். ஸோ அப்போது ஏ பார் இன்ட்டு சி. ஸோ இதான் வந்து 4 ப்ராடக்ட் டேர்ம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டூ தி ஆர் பிளேன். ஸோ ஆர் பிளேன் என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஸ்வல் ஒரு விடிடி லைன். சரிங்களா? அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு PMOS ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு PMOS ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர்ஸ் ஃபார் Y1. இது வந்து ஃபார் Y1, இது வந்து என்ன அப்படின்னா ஃபார் Y2. சரிங்களா? PMOS ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னா இட் வில் பி ஆன் ஆல்வேஸ். ஸோ PMOஸோட கேட்டை கனெக்ட் பண்ணி கிரவுண்டில் கொடுத்துடணும். இப்போ என்னென்ன ப்ராடக்ட் டேர்ம் வருதோ, சரிங்களா, என்னென்ன ப்ராடக்ட் டேர்ம் வருதோ அந்த ப்ராடக்ட் டேர்ம் எல்லாத்தையுமே வந்து அந்தந்த அவுட்புட் லைனோட நம்ம என்ன பண்ணணும், டிரான்சிஸ்டரை வச்சு கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் Y1 இந்த ரெண்டு இதுவுமே வரும். சரிங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா Y1 A பார் B ப்ளஸ் AC பார், இது ரெண்டும் வரும். ஃபார் Y2 A பார் B தென் A B பார் C பார் தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா A பார் C. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா Y2. ஸோ இவ்வளோ தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் PLA ஃபார் த கிவன் கொஸ்டின். ஓகேங்களா? தேங்க்யூ.